வெல்கம் டு எம்எம். டுடே என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே ஹோட்டல் சுவையில வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கூடவே 1 டீஸ்பூன் ஆயில். நான் இன்னைக்கு 160 கிராம் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் போட்ட உடனே 80% மட்டும் பாயில் ஆனால் போதும். ஒரு 1/2 கேரட் நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். குடமிளகாயும் அதே போல் நீளமாக கட் பண்ணிக்கலாம். அதே குடமிளகாய்க்கு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். கோஸ் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு போதுமானது. அப்படியே கூடவே ஒரு ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கட் பண்ண ஆனியன், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். கேரட், கோஸ், கொடைமிளகாய் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ பாயில் பண்ண நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா கலரி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். அப்படி இல்லாதுன்னா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலெல்லாம் நல்லா கலரி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது சுவையான ஹோட்டல் சுவையில் வெஜ் நூடுல்ஸ் ரெடி.